ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். யார் இருக்கீங்க லைவில் வீடியோஸ் பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நான் வந்து vlog மாதிரி எடுக்கிறேன், ஸ்ட்ரீட் vlog, அப்படியே வாக்கிங் vlog. இது நான் போகிறேன், வாக்கிங் போகிறப்ப இது வந்து நான் எடுக்கிறேன். நைட் டைமில் வந்து பிரிட்ஜு பக்கத்தில் நான் பார்க்குறேன். பார்த்துட்டு விநாயகர் சதுர்த்திக்கு நெக்ஸ்ட் டே இது வந்து போகிறேன். நைட் டைமில் வந்து நல்லா லைட்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க, செய்கிறாங்க. பிரிட்ஜில் போகும்போதே பாருங்கள், பாருங்கள், நைட் டைம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நல்லா பீஸ்ஃபுல்லாக, நல்லா அமைதியாக இருக்குது. போகும்போதே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பஸ்ஸு வெளியூர், உள்ளூர், வெளியூர் பஸ்ஸு எல்லாமே போகுது பாருங்கள். ஓவர் கூட்டம், ஓவர் டிராஃபிக்கு. இது வந்து செல்லூர் ஏரியா. அது இதை பாருங்கள், செல்லூர் ஏரியா. அதை பார்த்துட்டு என்னன்றதை சொல்லுங்கள். நான் டெய்லி நிறையா தடவை போயிருக்கேன். ஆனால் வீடியோஸ் வந்து இப்போ தான் ஷூட் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். இப்போ தான் பண்ணுறேன், செய்கிறேன். வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோலாம் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்தடுத்து எப்போயா டயர் இருக்கும்போது நான் வந்து வீடியோஸ் நான் பார்த்துட்டு எடுத்துகிட்டு அப்லோடு பண்ணுறேன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பாருங்கள் நைட் டைம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட் டைம் வந்து பாருங்கள். எங்கள் கடை பிரியாணி கடை, அது பிரியாணி கடை. அது பிரியாணி கடை. நைட் டைம் பாருங்கள். ஃபோர்வே தான். இது வந்து ஹைவே பக்கம்தான். பக்கம் பாருங்கள், நைட் டைம் அது பாருங்கள். பிரிட்ஜு பக்கம்லாம் பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள் vlog. இதே மாதிரி நான் எடுத்து ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். எடுத்து பார்த்துட்டு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு வீடியோவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், வீடியோஸ் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ணலாம் எப்படின்னு. ஸ்ட்ரீட் vlog பண்ணலாம், ஆனால் நேரம் இல்லாமல் இருக்குது. ஒர்க்குக்கு போயிட்டு வர்றதுனால, செய்கிறனால என்னால் வந்து எதுவும் கண்டினியூஸாக வீடியோ எடுக்க நேரம் இல்லை. அதனால தான் சரி, டைம் கிடைக்கும் போதே நான் வீடியோ வந்து எடுக்கிறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். சரி, இப்போ டைம் கிடச்சிருக்கு, அதனால் ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு நினச்சேன். அதனால் சரி, இப்போ எடுக்கிறேன். பாருங்கள், இதை பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னோடய வீடியோ குவாலிட்டி இப்படி இருக்குது, எந்த மாதிரி பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நைட் டைம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்கும், அந்த பக்கம் ரோடு வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கும். அந்த அங்கிட்டலாம் இருக்குல்ல, அந்த பக்கம் ஆரப்பாளையம் பக்கம் ரோடு வந்து பிஸியாக இருக்கும். இந்த பக்கம் வந்து ரோடு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம வந்து எடுத்து போட முடியுது. பிஸியாக இருக்கிற டயத்துலலாம் நம்ம எடுக்க முடியுமான்றது நம்மளுக்கு தெரியலை. பாருங்கள், நைட் டைம் பாருங்கள் எப்படி இருக்குது. வியூஸ் நல்லாயிருக்கு. ஸ்கையில் வந்து ஒன்றுமே, வானத்தில் வந்து ஒன்றுமே இல்லை, மேகமூட்டமாக இருக்குது. ஆனால் வந்து மழை வந்து இல்லை. நாளைக்கு மழை பெய்யுதா என்னன்றது தெரில. கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுறது நம்ம வந்து கணிச்சு சொல்ல முடியாது எந்த விஷயமே. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு பார்க்கலாம். மேகம் மறைஞ்சி ரொம்ப மழையாக இருந்துச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. வீடியோ ஷூட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஃபோன்லாம் நனைஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் ஆகி போயிடும். பாருங்கள், கார் வந்து ஒன்று இப்போ தான் அனுப்பாட்டிட்டு எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.
இது வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது, நைட் வியூஸ் வந்து நான் என்னால் முடிஞ்சா நான் வேறு டயத்தில் எப்போயாவது ஒரு டயத்தில் போகும்போதே வரும்போதே என்னால் எடுக்க முடிஞ்சா நான் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். டயம் இருக்கும்போது நான் பார்த்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இப்போ என்னால் இருக்கிறனால கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கிறதுனால பார்த்துட்டு எடுக்கிறேன். பாருங்கள், ஸ்ட்ரீட் விளாக் தான், அது வாக்கிங் விளாக் தான், அதனால் எடுக்க முடியுது. பைக்கில் வந்து போய் எடுக்கலாம் செய்யலாம்னா நம்ம வந்து கரெக்டாக பார்த்துட்டு ஷூட் பண்ணணும் செய்யணும். இது வந்து நம்ம வந்து ஷூட் பண்ண கையில் பிடிச்சி தான் நம்ம ஷூட் பண்ண முடியுது. கேமராவுக்கு வந்து ஹேண்டில் மாதிரி இல்லை, ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட் இல்லை, எதுவும் இல்லை, அதனால் வாங்க முடியலை. கொஞ்சம் இது மணி இல்லாதனால ஃப்யூச்சரில் நம்மளால் வாங்க முடிஞ்சப்போ நம்ம வாங்கி நல்லா விளாக் வந்து வீடியோஸ் வந்து நல்லா ட்ரை பண்ணி நிறையா வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் ஃப்யூச்சரில். இப்போதைக்கு நல்லா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நான் எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நைட் டைம் பாருங்கள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நைட் டைம் வியூலாம். வீடுகள்லாம் பாருங்கள். என்கிட்ட மதுரை தான் அது. இது செல்லூர் பக்கம் ஏரியா வந்து இந்த இடம். பாருங்கள் எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். கோவில் திருவிழானால பாட்டு சத்தம் அதிகமாக இருக்கிறனால என்னால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியலை. காப்பிரைட் கொடுத்துருவாங்களா என்னன்றது எனக்கு இது பற்றி தெரியலை. ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுவோம், பார்ப்போம், அவ்வளோதான். இன்னும் பேசணும் நிறையா இருக்குது. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி நான் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு நான் பேசுகிறேன். அந்த பக்கம் பிரிட்ஜிலேருந்து வரும்போதையே கூட ஷூட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். சரி, பார்த்துக்கிட்டே நம்ம வரணும், நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு எடுக்கணும் செய்யணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் பார்த்துக்கிட்டு எடுக்கிறேன். இது நான் கரெக்டாக சொல்கிறேன்னா என்னன்றது எனக்கு தெரியலை. ட்ரை பண்ணியிருக்கேன், பார்ப்போம். இந்த பாருங்க, இது வைகை ரிவரு சூப்பராக இருக்குது. நைட் டைம், இது பகல் டைம்லாம் என்றைக்காவது டைம் வந்து நான் விளாக் மாதிரி நான் எடுக்கிறேன், ஒரு ஸ்ட்ரீட் விளாக் மாதிரி எடுக்கிறேன். நல்லா முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன் எல்லாமே. பாருங்கள், நைட் டைமில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஏப்பம் வேறு வந்துருச்சு. தண்ணி தான் குடிச்சிட்டு வந்தேன், ஆனால் ஏப்பம் வேறு வந்துருச்சு. என்ன பண்ணுறது? சரி, அதெல்லாம் ஒன்றும் நோ ப்ராப்ளம். சூப்பராக இருக்குது, வியூஸ்லாம் நல்லா இருக்குது, குவாலிட்டிலாம் செம்மையாக இருக்குது. நம்ம வச்சுக்கிட்டு நிறையா வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு எனக்கும் இருக்குது. பார்ப்போம், டைம் கிடைக்கும் போதே பார்த்து எடுத்து அப்லோட் பண்ணுவோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு சேனல். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி நானும் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நைட் டைம் பாருங்கள் எப்படி இருக்குது ரோடு. இன்னும் அந்த பக்கம்லாம் பிரிட்ஜு பக்கம்லாம் போனோம்னா பிஸி ஏரியா, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும். யார் எந்த நேரத்தில் வருவான், ஏன் போவாங்க, என்ன நடக்கும் அப்படின்லாம் தெரியாது. நம்ம நைட்டு போகும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம போகணும். எல்லா வேலையுமே நடக்கும், நம்ம தான் கவனமாக இருந்து பார்த்து நடந்து போகணும் எல்லா இடத்துக்கும் போகும்போதே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது நைட் டயத்தில். அழகாக லைட்டு மட்டும் தூரத்தில் ஒரு புள்ளி மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. ஆனால் நைட் வியூ நிறைய இடத்துக்கு போகணும்னா போயிருக்கேன். ஆனால் நான் விளாகோ வீடியோஸோ ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன். ஆனால் வீடியோஸ் அவ்வளோவா எடுத்ததில்லை எதுவுமே. நம்மளுக்கு அந்த டயத்தில் வேலை பார்க்கணும் செய்யணும்னால அந்த இதுலேயே மைண்ட் செட் இருக்கிறனால நம்மளால் வீடியோ எதுவும் ஷூட் பண்ண முடியலை, என்னால் எதுவும் பண்ண முடியலை. இப்போ சரி தோணுச்சு, சரி டைம் கிடைக்கும் போது ஏதாவது ஒரு டயத்தில் நம்ம விளாக் மாதிரி எடுப்போம், ஒரு வீடியோ மாதிரி எடுத்து ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு. அதனால் இப்போ இந்த டயத்தில் நான் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு என்னன்றதை உங்கள் கமெண்ட்டுகளில் சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி என்னன்றது. இன்னமும் எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் இருக்குது. அங்கே தள்ளி போனோம்னா குளத்தில் தண்ணி, இது ஆறு வைகை ரிவர் வந்து ஓடுது, அதை எடுக்கலாம். பகலாக இருந்தால் சூப்பராக கிளாரிட்டியாக உங்களுக்கு கண்ணாடி மாதிரி கிளியராக தெரியும், கிறிஸ்டல் கிளியராக. இருட்டாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து
அந்த தண்ணிக்கு லைட்டில் உள்ள ரிஃப்ளெக்ஷன் மூலியமாக வந்து உங்களுக்கு கீழே பின்பமாக வந்து அந்த கீழே உங்களுக்கு தெரியுதா தண்ணி மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கா, அந்த தண்ணி வந்து ரிஃப்ளெக்ஷன் மூலியமாக தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னன்றத. பாருங்கள் தண்ணி வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு, இங்கே வரைக்கும் அங்கே ரொம்ப தூரம் இருக்குது. அது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு ஏக்கர்ன்றது நமக்கு தெரில. பார்த்தா நான் உங்களுக்கு அடுத்த டைமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது எவ்வளோ அளவுக்கு எங்கேருந்து கனெக்ட் ஆகி வருது, டேம்லேருந்து வருது, எந்த இடத்துல வந்து கனெக்ஷன் ஆகி கலக்குது, கடலில் போய் கலக்குது, ஆறு வந்து எங்கெங்கே நீர் பாசனத்துக்கு போகுது, விவசாய பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த ஏரியா பகுதியில் மக்கள் வந்து அப்படின்றத பார்த்துட்டு நான் அவங்களுக்கு எப்போயாச்சும் ஒரு டைம் கிடைக்கும் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னால் முடிஞ்சது, என்னால் தெரிஞ்சது எந்த டைம் இருக்கோ அப்போ நான் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பார்ப்போம், எப்போ டைம் கிடைக்கும் போதே பார்ப்போம் என்னன்றத. நல்லாயிருக்கு. நீங்கள் கொஞ்சம் நல்லா பேசும்போதே உண்மையிலே ரியலி அப்ரிஷியேட். ரொம்ப எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரியலி ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு vlog மாதிரி எடுக்கிறோம். நம்மளாக பேசி எடுத்தது இல்லை, நானாக வீடியோ போட்டது இல்லை. நிறைய நாள் ட்ரை போடணும்னு நான் நினச்சிருக்கேன். நிறைய நாள் வீடியோ போடணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் என்னால் வீடியோ போட முடியலை. என்னால் இப்போ சரி இப்போயாச்சும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடுவோம் அப்படின்னு நினச்சேன். அதனால் இப்போ கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ரியலி ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து ஒரு vlogல பேசி நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணும்போது சூப்பராக இருக்குது. செய்யும் போதே சூப்பராக இருக்குது. ரியலி ஹாப்பினஸ், ரியலி சூப்பர். நைட் டைம் vlog வந்து சூப்பராக இருக்குது. பகல் டயத்தில் நான் தயார் இருந்தால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன், எடுத்து அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன், எடுக்க முடியுதா என்னன்றது தெரியலை. பார்ப்போம். என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் கண்டிப்பாக நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். எடிட்டிங்கு மற்ற விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறணும், தெரிஞ்சுக்கிறணும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோஸ் மட்டும் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். என்ன நிறைய குறைகள் மட்டும் பார்த்துட்டு என்னன்றதை சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரியா தப்பா என்னன்றது எனக்கு தெரியல. பார்ப்போம், பொறுமையாக வெயிட் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு டைம் இருக்கும் போது டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் பண்ணுறேன், செய்கிறேன். கோவில் திருவிழா ஃபங்க்ஷனு, ஒரு காது குத்து ஃபங்க்ஷன்லாம் நம்ம எடுக்க முடியுமா என்னன்றது தெரில. கல்யாணம் காது குத்துக்கு பார்ப்போம், எடுக்க முடிஞ்சால் நான் எடுத்து அப்லோட் பண்ணலாம். ஃபுட்டு வீடியோ எடுக்க முடியுமான்னுன்றது தெரியல, பார்ப்போம். எல்லாமே ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்லோட் பண்ணி பண்ணுறேன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எனக்கே கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் நாளாக ஃபஸ்ட்டு பேசி வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால கொஞ்சம் அப்படி இருக்குது, ஒரு நர்வஸாக இருக்குது. நம்ம டெய்லியும் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒன்றும் அப்படி தெரியாது. நம்ம புதுசாக போடுறதுனால செய்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது. பாருங்கள், பில்டிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நைட் டயத்தில் இல்லை பகல் டயத்துலலாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்க்கும்போதே அழகாக தான் இருக்குது. நான் நைட் டயத்தில் அவ்வளோவா வந்து வியூவிங் வந்து தெரியலை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான், பேலஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் சூப்பராக இருக்குது எல்லாமே. ரியலி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பகலாக இருந்துச்சுன்னா நம்ம சூப்பராக காட்டலாம். எல்லாமே லாரி போகுது, இதில் ஆயிலு, கேஸு, அந்த மாதிரி வந்து வெஹிக்கிள் வந்து போய்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நைட் டைம் பாருங்கள் வியூவிங்லாம். ரியலி சூப்பராக இருக்குது. பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக
நிறையா வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். டைம் இருக்கும் போதும் எடுத்து அப்லோடிங் கண்டிப்பாக பண்ணுறேன். பாருங்கள். பாருங்கள், ஸ்ட்ரீட் பிளாக் தான். கேஸு காங்கிரீட் மிஷின், காங்கிரீட் மிக்சர் வெஹிக்கிள் வந்து போகுது. பெரிய வெஹிக்கிள் 8 வீலர் 16 வீலர் வெஹிக்கிள் வந்து போகுது. இந்த பிரிட்ஜுக்கிட்ட வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஆகும் போகிறதுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கிட்ட வந்து கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், அதனால் என்கிட்ட ஒன்றும் தெரியாது. அங்கிட்ட வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், அங்கிட்டு கோவில் திருவிழாவே ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது போல், அதனால் வெடி போடுறாங்க. நான் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷூட் பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ்லாம் பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு வ்ளாகு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். இன்னும் கொஞ்சம் தூரம் மட்டும் கூட போயிட்டு அப்லோட் பண்ணுறேன், கட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நைட் டைமில் வந்து வீவிங் வந்து எப்படி இருக்குது மதுரையில் வந்து பாருங்கள். இன்னும் ரொம்ப தூரம் நிறைய ஏரியாக்கெலாம் போகலாம். அது போகிற டயத்தில் நான் பார்க்குறேன். என்னால் டைம் இருந்தால் நான் கண்டிப்பாக வீடியோ ஷூட் பண்ணுறேன். காரு, பைக்கு எல்லாமே போய்கிட்டு இருக்குது, நேரமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ கட் பண்ணுறேன். நான் அடுத்த விலாகில் உங்களை நெக்ஸ்ட் டைம் வீடியோவிலேருந்து விடைபெறுவது வெங்கடேஷ். தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ப்ளீஸ் சப்போர்ட் ஹியர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் வெங்கட் சரத்குமார்.